வணக்கம். சில நாட்களுக்கு முன்னாடி அஜித்குமார் அப்படிங்கிற இளைஞர் காவல்துறை விசாரணையின் போது அடித்துக் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது தெரிய வந்த உடனே திமுக அரசு, அதாவது தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கையை மேற்கொண்டது. சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து அவங்க மேல கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு கைதும் செய்யப்பட்டிருக்கிறாங்க. சிபிசிஐடி விசாரணையிலிருந்து சிபிஐ விசாரணைக்கும் வழக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட குடும்பத்திற்கு இரங்கலை தெரிவித்ததோடு அந்த குடும்பத்திற்கு தேவையான நிவாரண உதவிகளையும் தமிழ்நாடு அரசு செய்திருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அந்த குடும்பத்தோட தொலைபேசியில தொடர்பு கொண்டு அந்த குடும்பத்திற்கு தேவையான நிவாரணங்களை பெற்றுத் தருவதாகவும் நீதியை பெற்றுத் தருவதாகவும் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்துல காவல்துறையினுடைய இந்த அதிகார அத்துமீறலுக்கு, வன்முறைக்கு தான் பொறுப்பேற்று அதற்கான மன்னிப்பையும் கோரியிருக்கிறார். அதாவது காவல்துறை அதிகாரிகள் ஏதோ சில காரணங்களால் அந்த அஜித்குமார் அப்படிங்கிற இளைஞர் மீது ஒரு வன்முறையை செலுத்தி கொலை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு தெரிய வருது. இதுக்கு பின்னாடி விசாரணை இருக்குது. ஏன் அந்த காவல்துறை அதிகாரிகள் இப்படி எல்லாம் செய்தார்கள்? ஒரு லேடி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இப்படி தனிப்பட்ட முறையில் விசாரணை செய்யலாம் முடியுமா? இவர்கள் ஏன் அப்படி செஞ்சாங்க? இதுக்கு பின்னாடி காரணமாக இருப்பது என்ன அப்படிங்கறதெல்லாம் தமிழ்நாடு அரசு விசாரணை மேற்கொள்ள இருக்கிறது. அதுல இருந்து நம்மளுக்கு பல உண்மைகள் தெரிய வரும். இப்ப விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, படுகொலை செய்யப்பட்ட அஜித்குமாரினுடைய மரணத்திற்கு காரணமான காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்தாச்சு. அந்த குடும்பத்திற்கும் போய் ஆறுதல் சொல்லி நிவாரணங்களையும் தருவதாக உறுதியளித்தாச்சு. நடந்த சம்பவத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களே பொறுப்பேற்றுக்கிட்டு அதற்கான மன்னிப்பையும் கோரியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி மாதிரி எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது, டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், அப்படியெல்லாம் யாரும் பாதிக்கப்படலை அப்படின்னு ஒரு பொறுப்பற்ற தற்கொலைத்தனமாக இப்போதைய முதலமைச்சர் பேசணும். சில அதிகாரிகள் செய்த தவறானாலும் அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைமை பண்பு இருக்கிறவராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர் இருக்கிறார். சரி, இப்போ நடவடிக்கை எல்லாம் எடுத்த பிறகு திமுகவிற்கு எதிராக எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம், போராட்டம் பண்ண போறோம், இது நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவதற்கான காரணம் என்ன? இதுல இன்னொரு படி மேல போய் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சொல்லாத ஒன்றை சொன்னதாக ஃபேக் கார்டு கிரியேட் பண்ணி சுற்றல்ல விடுறாங்க. அப்ப இதனுடைய நோக்கம் என்ன? நடவடிக்கை எடுத்த பிறகு, சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்ட பிறகும், முதலமைச்சரே நேரடியாக விளக்கம் கொடுத்ததுக்கு பிறகும் எதிர்கட்சிகள் இப்படி செய்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருந்தது. இன்னொன்னு, அந்த அஜித்குமார் மேல ஒரு திருட்டு பழி வருதுங்க. அதுல தான் இந்த பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. சிவகங்கையில இருக்கக்கூடிய பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு நிக்கிதாங்கிற ஒரு பெண் அவங்க அம்மாவுடைய வராங்க. காரை பார்க் பண்ண சொல்லி அங்க காவலாளியாக இருந்த அஜித்குமார் கிட்ட கார் கீயை கொடுக்குறாங்க. அவர் கார் ஓட்ட தெரியாதுங்கிறதுனால அவருடைய நண்பர்கள் கிட்ட கொடுத்து காரை பார்க் பண்ணணும் சொல்லிடுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த நிக்கிதா காவல்துறையில ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த காவலாளி அஜித்குமார் தன்னுடைய காரில் வைக்கப்பட்டிருந்த 10 பவுன் நகையை திருடிட்டாரு அப்படின்னு புகார் கொடுக்குறாங்க. அஜித்குமாரனுடைய இந்த படுகொலை வெளியில வந்தோடனே இதுதான் காரணம், ஒரு திருட்டு விசாரணைக்காக இவர் கூட்டிட்டு போய் விசாரிக்கப்படும் பொழுது இப்படி அடித்து கொல்லப்பட்டிருக்கிறாருன்னு தெரிய வந்தோடனே எல்லாருக்குமே எழுந்த சந்தேகம் என்ன அப்படின்னா, யாராவது கார்ல 10 பவுன் நகையை வச்சுட்டு வேற யாருக்கிட்டையாவது கார் கீயை கொடுத்து பார்க் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா? காருக்குள்ள நகையை வச்சுட்டு யாராவது வெளியில போவாங்களா? அப்படிங்கிற பல கேள்விகள் இருந்தது. இப்போ அஜித்குமாரனுடைய படுகொலைக்கு நீதி விசாரணை வேண்டும்னு நாம எல்லாரும் போராடி இருக்கும்போது, இந்த புகார் கொடுத்த நிக்கிதா அப்படிங்கிற பெண்ணை பற்றி பேசுவதற்கு நாம எல்லாருமே மறந்துட்டோம்னு சொல்ல முடியும். ஏன்னா ஒரு படுகொலை நடந்திருக்கு, ஒரு இளைஞருடைய உயிர் பறிக்கப்பட்டிருக்குது, அந்த குடும்பம் பாதிப்புள்ளாக்கப்பட்டிருக்குது, அதிகார துஷ்பிரயோகம் நடந்திருக்கு காவல்துறை அதிகாரிகள் மூலயமா. அப்படிங்கும் பொழுது நம்ம எல்லாருக்குமே ஆப்வியஸ்லி அஜித்குமார் மீது தான் நமக்கு கவனம் திரும்பும். நிக்கிதா மேல ஒரு சில பேர் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சாங்க. எப்படி 10 பவுன் நகையை வச்சுட்டு போவாங்க? 10 பவுன் நகையை போட்டுக்கிட்டு அப்புறம் கார்க்குள்ள வச்சுட்டு கோவில் தரிசனத்துக்கு போவாங்களா? இப்படி பல கேள்விகள் எழுது. இப்ப என்ன விஷயம் தெரிய வந்திருக்கு அப்படின்னா, முதலமைச்சர் நேரடியாக விளக்கம் கொடுத்த பிறகும், உடனடியாக நடவடிக்கை எடுத்த பிறகும், குடும்பத்திற்கு நிவாரணம் அளித்த பிறகும் எதிர்கட்சிகள் ஒன்று கூடி இதை அரசியலாக்குவதற்கான காரணம் என்ன? முதலமைச்சர் பேர்லயே ஃபேக் கார்டு கிரியேட் பண்ணி சுற்றல விடுவதற்கான காரணம் என்ன? தொடர்ந்து எதிர்கட்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக இதை பூதாகரமாக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன் இப்படி செய்யறாங்கன்னு ஒரு சந்தேகம் வந்தது இல்லையா? அதற்கான விடை இன்று கிடைத்து விட்டது. இந்த அஜித்குமார் திருடிட்டாரு என் நகை அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்தாங்க இல்லையா நிக்கிதா, அவர் மதுரையை சேர்ந்தவர். அவரு பாஜக நடத்திய முருகன் மாநாட்டில் கலந்துட்டு இருக்காரு. அவர் ஒரு பாஜக ஆதரவாளர்.
பாஜகவிற்கு ஆதரவாக திமுகவை பல்வேறு வகையில் விமர்சனம் செய்து முகநூல் பதிவெல்லாம் போட்டிருக்கிறாங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை விமர்சித்தும் பதிவெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இவர் ஒரு தீவிரமான பாஜக ஆதரவாளர் தான் நம்மளுக்கு இப்ப தெரிய வருது. ஒருவேளை விசாரணையில ஒரு பாஜக உறுப்பினரா அப்படிங்கிற உண்மை கூட தெரிய வரல. இப்போ தொடர்ந்து பாஜகவிற்கு ஆதரவாக எழுதி கொண்டு வர்றாரு. மதுரையில திருப்பரங்குன்றம், அதாவது சிக்கந்தர் மலையை ஒட்டி பாஜக எப்படிப்பட்ட ஒரு மதக்கலவரத்தை உண்டாக்கணும்னு முயற்சி பண்ணுச்சுங்கிறத நம்ம பார்த்தோம். மதுரையில முருகர் மாநாடு நடத்தி அதன் மூலமாகவும் கலவரம் பண்ண திட்டமிட்டதையும் நம்ம பார்த்தோம். பாஜக தமிழ்நாட்டு மக்களிடம் தமிழுக்கு ஆதரவாகவோ, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆதரவாகவோ, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவோ எதுவுமே செய்யல. மாறாக தமிழ்நாட்டுக்கு எதிராக தான் பல சூழ்ச்சிகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ 2026 எலெக்ஷனுக்கு தமிழ்நாட்டு மக்களிடம் வந்து ஓட்டு கேட்பதற்கு எந்த வித சாதனையோ வக்கோ ஆற்றலோ எதுவுமே இல்லாதவர்கள் தான் பாஜக. அதனாலதான் என்ன பண்ணாங்க, மதக்கலவரம் பண்றதுக்காக மதுரையில வந்து அந்த முருகன் மாநாடு நடத்துறது, திருப்பரங்குன்றம் மலையை பத்தி பிரச்சனை பண்றது அப்படிங்கிறதையும் தொடங்கினாங்க. ஆனால் அதுவும் பல்லடிச்சிருச்சு. அதுவும் மக்கள் மத்தியில இவர்களுடைய உண்மை முகத்தை வந்து அம்பலப்படுத்திருச்சு. சரி, வேற என்ன பண்ணலாம்? பாஜகவுடைய டிஎன்ஏலே இருக்கக்கூடிய அந்த பிணம் தின்னும் அரசியலை துவங்கி இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் எழுது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி லாவண்யா அப்படிங்கிற ஒரு பிளஸ் 2 படிக்கிற மாணவி குடும்ப பிரச்சனை காரணமாக, அவங்க சித்தியின் கொடுமை காரணமாக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா விஷம் அருந்தி செத்துடுறாங்க. அவங்க ஹாஸ்டல்ல இருக்கும்போது விஷம் மருந்திடுறாங்க. அப்புறம் உடல்நிலை சிக்காகுது அப்படிங்கறதுனால அவங்க என்ன பண்றாங்க, அந்த குழந்தைய வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. வீட்டுக்கு வந்து ரொம்ப சிக்கானோடனே ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. அந்த பெண்ணை ஹாஸ்பிட்டல் அப்புறமா தான் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் விஷயம் குடிச்சிட்டேன் அப்படிங்கிற காரணங்கள்லாம் சொல்றாங்க. அப்போ பிஜேபி என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த இந்துத்துவ சங்கி கும்பல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த லாவண்யா உயிரோடு இருக்கும் பொழுது அந்த பெண்ணை வந்து வலுக்கட்டாயமா பேச இருக்கிறாங்க. அந்த குழந்தை வந்து ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல்ல படிக்குது. உன்னை வந்து மதமாற்றம் செய்ய சொன்னாங்களா, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணு மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது அந்த பெண்ணை வலுக்கட்டாயமா போர்ஸ் பண்ணி பேச வைக்கிறாங்க. அந்த பொண்ணு அதுல அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிடுது. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, சங்கி கும்பல் அந்த லாவண்யா பேசினதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு, லாவண்யா இறந்த பிறகு அதுல ஒரு போர்ஷனை மட்டும் கட் பண்ணி சுத்தல்ல விட்டு சோசியல் மீடியால வந்து பரப்பி தமிழ்நாட்டில் ஒரு மதக்கலவரம் செய்வதற்காக திட்டம் தீட்டினார்கள், சூழ்ச்சி செய்தார்கள். இதற்காக நார்த் இந்தியால இருந்து ஏபிவிபி அமைப்புகள்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டில இறக்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டை சுற்றி போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு பண்ண முயற்சி எல்லாம் பண்ணாங்க. அதை பற்றி விசாரிக்கும் பொழுதுதான் தெரிஞ்சது, ஏபிவிபில இருந்து வந்தவர்கள் எல்லாமே ஒரு ஃபேக்கான அட்ரஸ் கொடுத்து இங்க கலவரம் பண்றத திட்டத்தோட வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது. இப்போ இந்த புகார் கொடுத்த அஜித் குமாரின் மீது புகார் கொடுத்த நிக்கிதா அப்படிங்கிறவங்க உண்மையாகவே நகை வச்சிருந்தாங்களா? அப்படி ஒரு நகை திருட்டு போச்சு இருந்ததா? எப்படி, எதற்காக ஒரு பெண் புகார் கொடுத்தோன்னு அஜித் குமார் அப்படிங்கிறவங்கள காவல்துறை அதிகாரிகள் அந்த சிஸ்டமையும் மீறி, என்ன ப்ரொசீஜரோ அதையும் மீறி எப்படி இவரை தனிப்பட்ட முறையில் விசாரித்து இப்படி ஒரு கொடுமைப்படுத்தி அவரை படுகொலை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற பல கேள்வி இருக்கு. இப்ப நம்ம போய் புகார் கொடுக்குறோம் காவல்துறையில அப்படின்னா, இப்படிதான் வந்து ஒருத்தர் மேல புகார் கொடுத்தா அவங்களை உடனே கூட்டிட்டு வந்து அடின்னு அடிப்பாங்களா? அப்போ இந்த நிக்கிதா என்பவர் யார் அப்படிங்கிற விசாரணையை வந்து மேற்கொள்ளும் பொழுது சோசியல் மீடியால இன்னைக்கு வந்து தகவல் என்ன, இவங்க பாஜக ஆதரவாளர், அண்ணாமலையோட போட்டோ எடுத்திருக்கிறாங்க, பிஜேபியோட நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள். இந்த நிக்கிதா மீது 6க்கும் மேற்பட்ட பண மோசடி வழக்குகள்ல கைதாகி நம்ம ஜாமீன்ல வெளில வந்திருக்கிறாங்க. இவர் பல பேரு திருமணம் அப்படிங்கிற பேர்ல ஏமாத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஏமாற்றுபவர்களை எல்லாம் வந்து பாஜக, அதாவது ரவுடி, அக்யூஸ்டு, பாம்பு பக்கரி, பிளேடு பக்கரி, பிட் பாக்கெட், இவங்க எல்லா ரவுடிஸ், இவங்க எல்லாரையும் தேடி பிஜேபி தன்னுடைய கட்சியில் சேர்த்தது அப்படிங்கிறது உங்களுக்கு நினைவு இருக்கலாம். அண்ணாமலே சொன்னாரு, அவங்களுக்குலாம் நாங்க மறுவாழ்வு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதனுடைய காரணம் என்ன அப்படிங்கிறது இப்பதான் நம்மளுக்கு தெரியுது. அதாவது தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்குவதற்கு எந்தவித தகுதியும் இல்லாத பாஜக மதக்கலவரம் செய்யணும்னு பார்த்தது. அதுவும் மக்களிடம் எடுபடாத போது இப்படி ஒரு பிண அரசியல் செய்து திமுகவுக்கு எதிராக இப்படி ஒரு ஒரு பெரிய வதந்தியையும் அவதூறையும் பரப்பணும். ஒரு காவல்துறை அதிகாரிகளை பயன்படுத்தி இதையெல்லாம் செய்திருப்பார்களோ? இப்படி ஒரு பிண அரசியலுக்கு ஒரு சூழ்ச்சி செய்திருப்பார்களோ? பாஜக ஆதரவாளர் நிக்கிதா இதை எல்லாம் பிளான் பண்ணி தான் செய்திருப்பாரோ அப்படிங்கிற ஒரு மிக பெரும் சந்தேகம் இப்ப வந்து எழுந்திருக்குது. இதை பற்றி மக்கள் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் போதுதான் தெரியும். நிக்கிதா இது தொடர்பான விசாரணையில இன்னைக்கு ஆஜராகல. ஆனா அந்த அம்மா என்ன வாய்ஸ் ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா, நான் வந்து ஒத்துழைப்பு கொடுப்பேன், நான் ரொம்ப நேர்மையானவர் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனால் இந்த அம்மாவினுடைய பதிவுகளும் இந்த அம்மாவுடைய செயல்பாடுகளும் இந்த அம்மா நேர்மையானவர் இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வையை தான் நமக்கு கொடுக்குது.
இப்போ பாஜகவினுடைய பிண அரசியலுக்கும் மத கலவரத்திற்கும் அவர்களுடைய சூழ்ச்சியான திட்டங்களுக்கும் நிக்கிதா மறைமுகமாக வேலை செய்திருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வலுவதற்கான காரணம் அந்த அம்மாவினுடைய முகநூல் பதிவுகளும் அந்த அம்மாவினுடைய செயல்பாடுகளும் பாஜகவில், அதாவது பாஜக மதுரையில் மேற்கொள்ளுகின்ற மத கலவரத்திற்கான அடிப்படை செயல்பாடுகளும் தான் இது எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு வதந்தியான ஒரு கார்டை ரெடி பண்ணி, ஒரு ஃபேக் கார்டை ரெடி பண்ணி சுத்தல்ல விடுறது, அரசு நடவடிக்கை எடுத்த பிறகும் எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து கொண்டு தொடர்ந்து அவதூறுகளையும் வதந்திகளையும் பரப்புவது அப்படிங்கிற செயல்பாட்டுல ஈடுபடுவதற்கான காரணம் 2026 மக்களை ஏமாற்றி திமுகவின் மீது ஒரு அவதூறையும் வதந்தியையும் பரப்பி எப்படியாவது ஓட்டு வாங்கிட மாட்டோமா, எப்படியாவது அதிகாரத்திற்கு வந்து திமுக அரசு செய்து கொண்டிருக்கக்கூடிய நலத்திட்டங்களை தடுத்து நிறுத்திட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு மோசமான சிந்தனையோடு தான் இப்படி இறங்கி இருக்குது. இப்போ நிக்கிதாவினுடைய இந்த ஒரு மோசமான அந்த அம்மாவுடைய ஆட்டிடியூடுக்கும் பாஜகவினுடைய ஒரு கலவர புத்திக்கும் அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞர் பலியாயிருக்கிறார். அதாவது ஓட்டு வாங்குவதற்காக, அதிகாரத்திற்காக இன்னும் பாஜகவினுடைய ஆதரவாளர்களும் சங்கிகளும் இன்னும் என்னென்ன மோசமான செயல்பாடுகளில் ஈடுபட போறார்கள் அப்படிங்கறது வந்து நமக்கு ரொம்ப ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது, ஆபத்தாக இருக்குது, ஒரு பயமாவே இருக்குதுன்னே சொல்லலாம். இனி இவங்க இப்ப நம்மளுக்கு என்ன புரிய வருது அப்படின்னு சொன்னா, இவர்கள் என்றுமே மக்களுக்கான நீதிக்காகவோ, மக்களுக்கான வளர்ச்சிக்காகவோ, மக்களுடைய உரிமைக்காகவோ, சுதந்திரத்துக்காகவோ பாடுபடுபவர்கள் கிடையாது. தொடர்ந்து மக்களுக்கு எதிராக செயல்படுவது, அதன் மூலியமாக ஆட்சிக்கு வருவது, அதன் மூலியமாக மக்களுக்கு எதிரான, மாநிலத்துக்கு எதிரான செயல்பாடுகளை செய்வது அப்படிங்கறதான் பாஜகவினுடைய திட்டமாக இருக்கும் பொழுது, அதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ, எவ்வளவு கீழ்த்தரமாக இறங்க முடியுமோ அதையெல்லாம் செய்வார்கள். இதனால் பாதிக்கப்பட போவது மக்கள் தான் அப்படிங்கறதான் நமக்கு வந்து ஒரு பயமா இருக்கு. நம்மளுடைய பயத்துக்கு காரணம் மக்களின் மீதான அக்கறை. அப்போ மக்களாகிய நாம் வந்து எதுல அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, பாஜக அதிமுக கூட்டணியினர் இனி எந்த செய்திகளை கொண்டு வந்தாலும் அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே சந்தேக கண்ணோட்டத்தோடு அணுக வேண்டிய நிலையில் தான் இருக்குது. இவர்களுக்கு என்றுமே நம்ம மீது ஒரு நேர்மையான அக்கறை கிடையாது. அதாவது படுகொலை செய்யப்பட்ட அஜித்குமாருக்கு நீதி கிடைக்கணுங்கிற எண்ணம் கூட இவர்களுக்கு இருப்பது போல எனக்கு தெரியல. ஏன்னா இவர்களுடைய பாஜகவினுடைய ஆதரவாளர் தான் இந்த செயல்பாடுகள் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறார். இதை வைத்து பாஜகவும் அவருடைய கூட்டணி கட்சிக்காரர்களும் தமிழ்நாட்டில் பல விதங்களில் சூழ்ச்சியையும் கலவரத்தையும் உண்டாக்குவது, ஆளும் அரசுக்கு எதிராக வந்து வதந்திகளை பரப்புவது அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட இறங்கி இருக்கிறாங்க. அப்படின்னா மக்களாகிய நாம் தான் அலர்ட்டா இருக்கணும். இவர்கள் நம்மை வைத்து பிழைப்பதற்காக நம்மையே பகடக்காயை பயன்படுத்தி அவதூறுகளையும் வதந்திகளையும் படைப்பி மக்களை ஏமாற்றுவார்கள் அப்படிங்கிறத நாம தான் புரிஞ்சுக்கணும். இனி வரும் காலங்களில் எந்த செய்திகள் வந்தாலும் மக்கள் அதை ஆய்வு செய்ய வேண்டும். அதில் எது சரியான தகவல், எது பொய்யானது அப்படிங்கறத ஆய்வு செய்யணும் அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன். வர செய்திகள் எல்லாத்தையும் அப்படியே பிளைண்டா நம்பாதீங்க. கொஞ்சம் கால நேரம் கொடுத்து யார் மீது உண்மையானது தவறு இருக்குது, அரசு இது எப்படி அணுகுச்சு அப்படிங்கறதெல்லாம் அணுகி வதந்திகளையும் அவதூறுகளையும் புறம் தள்ளிட்டு சரியான செய்திகளை தேடி படியுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி.